சமைக்கலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு, நேற்று நடிகர் எம்.ஆர். ராதா சார் அவர்களை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சில விஷயங்கள் அவரை பற்றி நாம் பார்ப்போம். எம்.ஆர். ராதா சார் அவர்கள் முரட்டுத்தனமான ஒரு முகத்தோற்றமும் அதே நேரத்தில் மென்மையான குழந்தை உள்ளத்துக்கும் சொந்தமானவர். அவருடைய தோற்றத்திற்கும் அவருடைய மனதிற்கும் சிறிதும் சம்பந்தம் இருக்காது. இடது கை கொடுப்பது வலது கை கொடுப்பது எதுவானாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு கை கொடுப்பது அடுத்த கைக்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார். அப்படி நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்தவர். அவர் மரணத்தின் போது அவருடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் சொன்ன விஷயம் இதுதான். ஒரு கைக்கு கொடுப்பது அடுத்த கைக்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார். அதே நேரத்தில் அவரிடம் கடன் கேட்டு வருபவரிடம் தாராளமாக கடன் கொடுப்பார். ஆனால் பின்னால் அந்த கடனை பற்றி அவர் அவ்வளவு கவலைப்பட மாட்டார். யாராவது ஒருவர் ஞாபகப்படுத்தி அவரிடம் சொன்னால்தான் உண்டு. ஏன்னா இவருக்கு இவ்வளோ கொடுத்தீங்களா, இது திரும்ப வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்வார், நான் கொடுக்கும்போது கடனாக நினச்சி கொடுக்கல, ஒரு உதவியாக நினச்சி தான் கொடுத்தேன். கடனாக நினச்சி கொடுத்தா தானே நமக்கு டென்ஷனு, பணம் திரும்பி வருமா வராதா அப்படின்னு. பணத்தை எப்படா கொடுக்கணும், எப்படிடா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு டென்ஷன். பணம் நமக்கு வருமா வராதா, எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு டென்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கேன். கடன் வாங்கி அவருக்கு மனசாட்சி இருந்தால் கொடுக்கட்டும், இல்லாட்டா பரவாயில்ல விட்டுறட்டும். ஆனால் நான் கொடுக்கும்போது உதவியாக நினச்சி தான் கொடுத்தேன், கடனாக நினச்சி கொடுக்கல. பாருங்கள், மனதை எப்போதுமே ஒரு சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன யுக்திகளை அவர் கையாண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவர் தந்தை பெரியார் மீது அபரிமிதமான ஒரு அன்பும் நட்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். தன்னை அவருடைய திராவிட இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு பல தடவை கேட்டிருக்கிறார். ஆனால் பெரியார் மறுத்துவிட்டார். நீ ஒரு சினிமா நடிகை, இன்னைக்கு சேருவ, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கட்சி விட்டு போவேன், பின்னாடி ஒரு கும்பல் போகும், என்னுடைய கட்சி உடையப்படும், கட்சியுடைய கட்டுப்பாடு சிதறி போய்விடும். அதனால் உண்மையிலே என் மேலே உனக்கு அன்பும் நட்பும் மரியாதையும் இருந்தால் நீ கடைசி வரைக்கும் அனுதாபியாகவே இரு அப்படின்ட்டார். தன்னுடைய இறுதி காலம் வரை பெரியாருடைய அனுதாபியாக தான் இருந்தார். பெரியாருடைய இயக்கத்தினுடைய கருத்துக்களை தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். இறைமறுப்பு கொள்கையை, அவருடைய படம் இரத்த கண்ணீர் பெரியாருடைய கருத்துக்களை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு படம் அது. அந்த வேடத்தில் மிகவும் பிரமாதமாக நடித்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் மவுண்ட் ரோடில் ஒரு குஷ்டரோகி நடந்து வருவதைப் போல் அப்படியே துல்லியமாக நடந்து வருவார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடம் அவரை நடக்க விட்டுருப்பார். தியேட்டரில் விசில் சத்தமாலும் கைத்தட்டர்களும் தியேட்டரை அதிர வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அபாரமான ஒரு நடிகர். ஒரு வாட்டி சிவாஜி சாரை கேட்குறாங்க, உங்களுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க நடிப்பு துறையில் அப்படின்னு. அதுக்கு சிவாஜி சார் சொன்னார், எனக்கு அடுத்த இடத்துல கிடையாது, எனக்கு முன்னாடியே 2 பேர் இருக்காங்க. ஒன்று பாலையா அண்ணா, இன்னொன்று எம்.ஆர். ராதா அண்ணா அப்படின்னாரு. அதே போல் எம்ஜிஆரை கேட்குறாங்க. எம்ஜிஆரை கேட்கும்போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, மிகவும் திறமையான நடிகர்கள் என்ற ஒரு பட்டியலை எடுத்தால் அது நிச்சயம் ராதா அண்ணன் அவர் இருப்பார் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு மற்ற நடிகர்களுடைய அபிமானத்தை பெற்றவர். பெரியார் மறைகிறார். பெரியார் மறைந்தவுடன் அந்த செய்தி அவர் கேள்விப்படுகிறார். லுங்கியோடு ஜிப்பாவோடு உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே கிளம்பி போகிறார். அவர் மனைவி சொல்கிறார், ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போங்க, இல்லைன்னா தலையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு போங்கதான் அப்படிங்கிறார். நான் என்ன ஷூட்டிங்காக ஸ்டுடியோவுக்காக போகிறேன், தலைவர் இறந்துட்டாரு, அதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறார். சிகரெட் பிடிப்பது அவருடைய பழக்கம். ஆனால் பெரியாருடைய இறுதி சடங்கு முடிகின்ற வரை அவர் சிகரெட் பிடிக்கல. அவருடன் உடன் இருந்த நண்பர்கள் அவரை கவனித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு டீ சாப்பிடல, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது. பெரியாருடைய ஈம சடங்கு நடந்து முடிந்த பின் தான் அவர் அதையெல்லாம் மறுபடியும் தொட்டார். அந்த அளவுக்கு பெரியார் மீது ஒரு அபரிமிதமான அன்பும் நட்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். அதேபோல் அவரை வைத்த படம் தயாரிப்பாளர்களுக்கு செலவு கம்மி. ஏன்னா 3 ரூபாயும் அவரே பார்த்துப்பார். கதாநாயகன் அல்லது கதாநாயகி
இவர்களுக்கு தந்தையாக வருவார். அந்த படத்தினுடைய வில்லனாகவும் வருவார். அந்த படத்தினுடைய காமெடியனாகவும் வருவார். அதாவது அவர் வில்லன் ரோல் ப்ளே பண்ணால் கூட அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். அதனால தான் அவருக்கு படங்கள் குவிந்தன. ஆனால் இன்றைக்கு அவருடைய இடத்தில் வேறு ஒரு நடிகர் இருந்தால் 3 ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு 3 சம்பளம் கேட்பார். ஆனால் பணத்தை ஒரு பெருசாகவே நினைக்க மாட்டார். அதேபோல் அவருடைய மகள் ராதிகா திரைப்படத்தில் நடிக்க வருவதற்கு முன் அவரிடம் அபிப்பிராயம் கேட்கிறார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், அவங்கள போல நடித்து பேர் வாங்கணும், இவங்கள போல நடித்து பேர் வாங்கணும், அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கள போல நடிக்கிறதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க இல்லையா, உனக்குன்னு ஒரு பாணியை வகுத்துக்கோ. அந்த பாணியை கைப்பற்றி அந்த பாணியை வைத்து முன்னேறி கொண்டே செல்லும். உனக்குன்னு ஒரு இடத்த பிடி. ஒன்றை பாரு, உனக்கு கொடுக்கக்கூடிய வேடங்களை பாரு. வேற எந்த ஒரு நடிகரையோ நடிகையோ பார்க்காது. அதுதான் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படிங்கிறார். தந்தை சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்டு ராதிகா இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகையாக 2 தலைமுறை கடந்த ஒரு நடிகையாக திகழ்கிறார். ஒரு முறை எம்ஜிஆரை சுடப்பட்ட சம்பவத்தை பற்றி மீண்டும் அவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, ஒரு சினிமா நடிகனோ ஒரு சினிமா நடிகையோ எந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகமாகறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, பொதுமக்கள் பார்வையில் இருக்காங்க, அவங்களுடைய நடிப்பினுடைய குறை நிறைகளை சுட்டி காட்டுங்க. அதுதான் பத்திரிகையோட வேலை. அதை விட்டுட்டு அவங்களுடைய அந்தரங்கத்தை, அவங்களுடைய பாத்ரூமை எட்டி பார்க்கறது, அவங்களுடைய கழிவறையை மோந்து பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயல். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குது, அந்த தர்மத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களுடைய அந்தரங்கம் உங்களுக்கு எதற்கு? ஒவ்வொருவருக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தரங்கம் என்று ஒன்று உண்டு. அதனால் அதை பற்றி ஆராய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகமாகிறார்களோ அந்த இடத்தில் அந்த புள்ளியை நின்று கொண்டு அவருடைய நடிப்பை மட்டும் விமர்சியுங்கள். அதுதான் பத்திரிகை தர்மம். என்றைக்குமே உங்களுடைய பத்திரிகை ஒரு தராதரத்தோடு இருக்கும் என்று அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். அதுதான் எம்ஆர் சார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.